வணக்கம். அன்புள்ள மாடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். வெயில் ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பொடியான மாவுடு கிடைக்கும். இந்த மாதிரி வடகம் வைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வடகம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பளம் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வடகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு 1/2 கிலோ போட்டிருக்கேன். அதில் நிறைய தண்ணி ஊற்றணும். 1 லிட்டருக்கு மேலேயே தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிங்கன்னா அதில் பச்சை மிளகா நான் குழந்தைக்கு சேர்த்து செய்கிறதுனால ஒரு 6 7 5 6 மிளகா தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா பெருசாக இருந்தது மிளகா. அதனால் அதையும் உப்பும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை இந்த ஜவ்வரிசி கொதிக்கிறப்பையே நம்ம ஊற்றிடணும். போக நல்லா அது கொஞ்சம் நேரம் ஆக 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 அந்த ஜவ்வரிசி வெந்து போய் நல்லா மாவு மாதிரி நல்லா தொட்டோன்னா பிசு பிசுன்னு நமக்கு இருக்கும். அதோட கூட ஒரு 1/2 டம்ளர் தயிர், புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தயிர் ஊற்றிக்கணும். பெருங்காயம் போடணும். அடுத்தது இது எலுமிச்சம்பழம் நல்ல ஒரு ஃபுல் பழம் நல்லா கொட்டை எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுறணும். டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை கொஞ்சம் ஆற வச்சிடணும். நல்லா வேக வச்சுட்டு ஜவ்வரிசி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபேனு கீழேயோ இல்லை சாதாரணமாகவோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். ஏன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் அந்த மாதிரி போடுறப்ப அந்த சூடுக்கு அது பிடிச்சிக்கணும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு நம்ம போட்டோம்னா நல்லா நிழல் இருக்கிற இடத்துல நல்ல பேப்பரை பரத்திட்டு நீங்கள் அதை நம்ம மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நல்லா அதை பரத்தி விட்டுறணும், தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டு கரண்டியில் நான் அந்த பெரிய கரண்டியில் எடுத்திருக்கேனால நல்லா முட்டை முட்டையாக இப்படி வைக்கணும். சின்ன சின்னதாக வச்சாலே நமக்கு பொரியிறப்ப நல்லா பெருசாக வரும். இப்படி போட்டு நல்லா ஜவ்வரிசி வடை இப்படி பண்ணிட்டோம்னா வேணும்னா ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்படி அமுக்கி விட்டிங்கன்னா ரவுண்டாக வந்துடும். நல்லா நிறைய குவான்டிட்டி வரும். நான் 1/2 கிலோங்கிறப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்கு பொண்ணோட வீட்டுக்கு மருமகளுக்கு எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதுனால நான் 2 தடவை கூட நான் செஞ்சுப்பேன். 2 1/2 கிலோ போட்டேன்னா 3 வீட்டுக்கும் நல்லா தாராளமாக கிடைக்கும் எனக்கு. அதனால் இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா இப்படி பரத்தி விட்டோம்னா சாயந்தரம் நல்ல வெயில் வர இடத்துல வச்சிட்டோம்னா மேல் பகுதி பூரா நல்லா முதல்ல காஞ்சிரும். அப்புறம் திருப்பியும் அதை மறுநாளைக்கு எல்லாத்தையும் உரிச்சு விட்டுட்டு மறுநாளைக்கு அதை மொத்தமாக கூட ஒரு தட்டில் போட்டு காய வச்சிடலாம். நல்லா சூப்பராக காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெயை சாம்பிளுக்கு வச்சு எப்படி பொரியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சம் ஜவ்வரிசி எண்ணெயில் போடுற நல்லா காய வச்சு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். புதிதாக கல்யாணமானவர்கள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களும் இந்த என்னுடைய வீடியோவை பார்த்து நல்லா செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு தேவையான அளவு போடணும். 1/2 கிலோவுக்கு இவ்வளோ உப்பு போட்டாலே போதும். ஒரு 1/2 டம்ளர் புளிச்ச மோர் ஊற்றிக்கணும். ஒரு லெமன் பிழிஞ்சிக்கணும். காரம் கூட ஒரு மிளகா